அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். யாத்திராம் 16ஆம் அதிகாரம் முதல் வசனம். இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் ஏலிமை விட்டு பிரயாணம் பண்ணி எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 2ஆம் மாதம் 15ஆம் தேதியிலே ஏலிமுக்கும் சீனாய்க்கும் நடுவே இருக்கிற சீன் வனாந்தரத்தில் சேர்ந்தார்கள். இஸ்ரவேல் ஜனம் எகிப்தை விட்டு புறப்பட்டு வனாந்தர மார்க்கமாய் வந்தார்கள். அவர்கள் அந்த எகிப்தை விட்டு, ஜனக்கூட்டத்தை விட்டு, அந்த பகுதி விட்டு ஆழமாய் வனாந்தரத்துக்குள்ளே போக 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 உலகத்தின் நம்பிக்கையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களுக்கு அற்றுப்போக பண்ண உலக நம்பிக்கை அற்றுக்கொண்டே வந்தது. இன்னும் வனாந்தரத்தின் ஆழத்துக்குள்ளே போக போக அவர்களுக்குள்ளே ஒரு விதமான பயம், கலக்கம், குழப்பம் கூட ஏற்பட்டிருக்கிறார். அந்த நேரத்திலே தான் இப்படி அவர்கள் ஆகாரத்துக்காக, இறைச்சிக்காக அவர் அங்கே முறுமுறுத்தார்னு அப்படின்னு பார்க்கிறோம். நமது எதிர்பார்ப்புகள் எல்லாம் கைவிடும் பொழுது இப்படி நமக்கு குழப்பங்கள், பயம், கலக்கங்கள் வருவது இயல்பு தான். ஆனால் அது நிமித்தம் நாம் முறுமுறுத்து தேவனுடைய இருதயத்தை நாம் உடைத்துவிடக்கூடாது. அந்த பாடத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். பக்தன் மோசேயை பாருங்கள், 20 லட்சத்துக்கு அதிகமான ஜனத்தை வனாந்தர மார்க்கமாய் 40 வருஷம் நடத்தின அற்புதமான ஒரு தலைவன், விசுவாச வீரன். அவருக்கு இந்த வனாந்தரத்தை ரொம்ப நல்லாவே தெரியும். வனாந்தரம் என்று சொன்னால் அங்கே ஒன்றும் கிடைக்காது, ஆக வறட்சி, ஆக மனுஷனுடைய உதவிகள் ஒன்றும் இல்லாத ஒரு இடம், பசி, தாகம், வறட்சி உள்ள ஒரு இடம் அவருக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஏன்னு கேட்டா, அவர் ஏற்கனவே இந்த ஊழியத்துக்கு வருவதற்கு முன்பு 40 வருஷம் அவர் வனாந்தரத்திலே தான் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான்னு பார்க்கிறோம். ஆகவே இந்த மோசேக்கு வனாந்தரம் ரொம்ப நல்லாவே தெரியும். அப்படி தெரிந்த இந்த மோசே இந்த ஜனத்தை, 20 லட்சத்துக்கு அதிகமான ஜனத்தை வனாந்தரத்தில் நடத்தி கொண்டு போனான் என்று சொன்னால், மோசேயின் விசுவாசம் அற்புதமான, தேவனையே சார்ந்திருந்ததினால, தேவனையே நம்பினதுனால இத்தனை லட்சம் மக்களை தைரியமாய் நடத்தினான் பாருங்க. அந்த விசுவாசம் நமக்கு வேணும். இந்த வனாந்தரமான உலகத்துல நமக்கு எதிர்ப்புகள் வரும் பொழுது, எதிர்பார்ப்புகள் நம்ம கைவிட்டு போகும் பொழுது, எல்லாம் வறட்சியா இருக்கும் போது, எப்போக்கும் நெருக்கமா இருக்கும் பொழுது, இருளா இருக்கும் பொழுது, கையிருப்பெல்லாம் குறைந்து ஜீரோவாகும் பொழுது, வெறுமையாகும் பொழுது, இப்படிப்பட்ட வனாந்தரங்கள் நமக்கு வரும் பொழுதெல்லாம் இந்த மோசையின் விசுவாசம் நமக்கு வேணும் பாருங்க. ஆனால் இவர்களோ முறுமுறுத்தார்கள். அருமையான கத்திரி பிள்ளைகளே, சில காரியங்கள் நமக்கு விளங்காதுதான். அவருடைய ஞானத்தை நம்பி, வழிகாட்டுதலை நம்பி, வல்லமை நம்பி உத்தமமாய் பின்பற்றுங்கள். எதை செய்தாலும் கர்த்தர் நன்மைக்காகத்தான் செய்வான் விசுவாசித்து பின்பற்றுங்கள். முறுமுறுக்காதிருங்கள். பின் நாட்களிலே உங்களுக்கு நன்மை செய்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.